எல்லாருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத போது பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம். இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பே அமைந்ததாகவும் இருக்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கும் இது பொருந்தும். இந்தியாவுக்கு கூட்டாட்சி புதிதல்ல. ஆட்சி அமைக்கவிருக்கும் கட்சியுடன் பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து அமைச்சர் பதவிகளை பெற்று ஆட்சியில் பங்கேற்பதும் உண்டு. வெளியிலிருந்து ஆதரவு தரும் சூழலும் அமைந்ததுண்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கூட்டணி ஆட்சி பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மத்தியில் ஆட்சி தொடர்வதையும் கவிழ்வதையும் கூட்டணி கட்சிகளே தீர்மானிக்கின்றன. 1975 அன்றைய பிரதமராக இருந்த திருமிகு இந்திரா காந்தி அறிவித்த நெருக்கடி நிலையானது மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சியின் தொடக்கத்துக்கு காரணமாக அமைந்ததுடன் 1977 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரசின் தோல்விக்கும் முக்கிய பங்கு வகித்தது. மொரார்ஜி தேசாயின் ஜனதா கட்சி 298 இடங்களையும் கூட்டணி கட்சிகளோடு 345 இடங்களையும் வென்று தனி பெரும்பான்மை பெற்றது. காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 189 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சி மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமையவும் அந்த தேர்தல் வழிவகுத்தது. இந்திரா காந்தியை எதிர்ப்பதற்காக பாரதிய ஜனசங்கம், பாரதிய லோக்தளம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துதான் ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது. மொரார்ஜி தேசாயின் ஆட்சியில் நடைபெற்ற இந்து முஸ்லிம் பிரச்சனைகளால் இவ்விரு கட்சிகளும் ஜனதா கட்சியிலிருந்து விலக ஜனதா கட்சி பெரும்பான்மையை இழந்தது. காங்கிரசின் ஆதரவோடு 1979 சரண் சிங் பிரதமரானார். நெருக்கடி நிலை தொடர்பான வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்ததாலேயே தான் பதவி விலகுவதாக சரண் சிங் அறிவித்தார். இவ்வாறு 1977 தொடங்கி 1998 வரை வெவ்வேறு காலகட்டங்களில் கூட்டணி ஆட்சிகள் அமைந்ததன் காரணமாக வி.பி. சிங், சந்திரசேகர், தேவே கவுடா, ஐ.கே. குஜ்ரால், வாஜ்பாய் உள்ளிட்ட 7 பேர் பிரதமர்களாக பதவியேற்றார்கள். இவர்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சிகள் அதிகபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகளில் கவிழ்ந்தன. 1999 செப்டம்பரில் நடைபெற்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பாஜக வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. மத்தியில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீடித்த காங்கிரஸ் அல்லாத பாஜக தலைமையிலான முதல் கூட்டணி ஆட்சி இதுதான். அதற்கடுத்து நடைபெற்ற 2 மக்களவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. மன்மோகன் சிங் பிரதமர் பதவியை வகித்தார். 2014, 2019 தேர்தலில் பாஜக முறையே 282, 303 இடங்களை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. பெரும்பான்மை இருந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பதை விடவும் மோடி அரசு என்றே அது அறியப்பட்டது. பிற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதால் கொள்கைகளில் பன்மைத்துவம் கடைபிடிக்கப்படுவது கூட்டாட்சியால் விளையும் நன்மைகளில் ஒன்று. குறிப்பிடத்தகுந்த பொருளாதார சீர்திருத்தங்களும் வளர்ச்சியும் கூட்டாட்சி காலத்தில் நடைபெற்றுள்ளன. 1998 முதல் 2004 வரை வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் இந்த முடிவு எதிர்மறையான விமர்சனத்தை எதிர்கொண்டது. ஆனால் அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பு, பொருளாதார கொள்கைகளில் நெகிழ்வு, சாலைகள் விரிவாக்கம், ஐடி துறை வளர்ச்சி, வெளியுறவு கொள்கைகளில் சுமூகத்தன்மை போன்றவை இவரது தலைமையிலான கூட்டாட்சியில் விளைந்த நன்மைகளாக பார்க்கப்படுகிறது. மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் போது தாராளமயமாக்கல் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்திய பொருளாதார மறுமலர்ச்சியின் சிற்பி என அவர் கொண்டாடப்பட்டார்.
ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக நலத்திட்டம், கல்வி உரிமைச் சட்டம், தகவல் அறியும் உரிமைச் சட்டம் போன்றவை இடதுசாரி கூட்டணியுடனான காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. தற்போது மத்தியில் அமைந்திருப்பதும் கூட்டணி ஆட்சிதான். புதிய அரசை அமைப்பதற்கு இலக்கான 272 இடங்களை பாஜக பெறவில்லை. 240 இடங்களில் வென்ற அக்கட்சி நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடனும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடனும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளுமே ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தவைதான். இருந்தபோதும் பாஜகவோடு குறிப்பாக பிரதமர் மோடியுடன் கருத்து வேறுபாடு கொண்டு கூட்டணியிலிருந்து விலகியிருந்தன. 2024 தேர்தலுக்கு முன்பு மீண்டும் இக்கட்சிகள் கூட்டணியில் இணைந்தன. அப்போது பாஜக தனி பெரும்பான்மையுடன் இருந்ததால் இவர்களது விலகல் ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. தற்போது இவ்விரு கட்சிகளும் 28 இடங்களை தங்கள் வசம் வைத்திருப்பதால் பாஜக அரசு ஆட்சியில் நீடிக்க இவர்களது ஒத்துழைப்பு அவசியமாகிறது. கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை காட்டுவதற்காக 24 மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த முறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இப்படி 2 அல்லது 3 கட்சிகளை சார்ந்து ஆட்சியமைக்கும் அரசுகள் கவிழ்வதற்கான சாத்தியம் அதிகம் என்பதைத்தான் முந்தைய ஆட்சி கவிழ்ப்புகள் உணர்த்துகின்றன. கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளை அனுசரித்து போவதற்காக பாஜக தங்கள் கொள்கை ரீதியான முடிவுகளை கூட தளர்த்தி கொள்ள நேரிடும் என்று அரசியல் பார்வையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளின் தயவால் ஆட்சி அமைத்திருக்கும் பாஜக முன்பு போல் எதேர்ச்சி அதிகாரத்துடன் செயல்பட முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. அதிகார பரவலாக்கம், நீதித்துறை, ஊடகங்கள் உள்ளிட்டவற்றின் சுதந்திர செயல்பாடு போன்றவற்றோடு எதிர்க்கட்சிகளின் குரல் நாடாளுமன்றத்தில் வலுத்து ஒலிப்பதற்கான சூழல் இம்முறை ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் கட்சிகளையும் வேட்பாளர்களையும் மக்கள் நன்கு அறிந்திருப்பர். மக்களவைத் தேர்தலிலும் இதே நிலைதான் என்றாலும் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது முடிவுகளை சாதகமாகவோ பாதகமாகவோ ஆக்குகிறது. பொதுவாக மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற ஈடுபாடு மக்களவை தேர்தலில் இருப்பதில்லை. நாம் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புபவர்களால் மாநிலங்களுக்கு நேரடியாக பெரும்பான்மையான பொருளாதார பலன்கள் கிடைப்பதில்லை என்றும் சிலர் நம்புகிறார்கள். வாக்கு விகிதம் சரிவை சந்திப்பதற்கும் இது காரணமாக அமைந்துவிடுகிறது. மக்கள் எப்போதும் மாற்றத்தை விரும்புவார்கள். ஆட்சியில் இருந்தபோது கட்சிகள் செய்த செயல்களும் கொள்கை முடிவுகளும் கூட மாற்றத்தை நோக்கி மக்களை நகர்த்தும். பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்தச் சட்டம், விவசாயிகள் போராட்டம், பண மதிப்பிழப்பு, வேலையில்லா திண்டாட்டம் போன்றவையும் இந்த மக்களவை தேர்தலில் பாஜகவின் சரிவுக்கு காரணங்களாக கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.